வணக்கம். இன்றைக்கி குச்சிக்கிழங்கு அதாவது மரவள்ளி கிழங்குல 3 வகையான தின்பண்டங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வயல்லேருந்து குச்சிக்கிழங்கு எடுத்துகிட்டு வந்து தோலெல்லாம் எடுத்துடலாம். இதுதான் மரவள்ளி கிழங்கு வர குச்சி. இந்த மண்ணுக்கு அடியில் தான் நமக்கு தேவையான கிழங்கு இருக்குது. மரவள்ளி கிழங்குல நிறைய ரகங்கள் இருக்குது. அதில் இது ஒரு ரகம். இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வலுவாக இருக்கும். அதனால் ஒருத்தராக எடுக்கும்போது அடியில் கிழங்கு உடஞ்சிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 2 பேராக சேர்ந்து முயற்சி பண்ணுறாங்க. இப்போ 2 பேருமா சேர்ந்து கொஞ்சம் பாங்காக எடுத்ததுனால கிழங்கு எதுவும் உடையாமல் முழுசாக வந்துருச்சு. ஆனால் ஒருத்தராக எடுக்கும்போது சில கிழங்குகள்லாம் உடஞ்சிரும். இப்போ இந்த கிழங்கெல்லாம் உடைச்சிட்டு அதுக்கு மேலே இருக்க தோலை 2ஐயும் எடுத்துடணும். அதில் 2 தோல் இருக்கும். மெலிசாக ஒன்று இருக்கும், மொத்தமாக ஒன்று இருக்கும். அந்த 2 தோலையும் எடுத்துகிட்டு நம்ம கழுவி வச்சுக்கலாம். இப்போ இந்த தொளிச்சு எடுத்துக்கிட்ட கிழங்க வச்சு 3 விதத்தில் நம்ம தின்பண்டங்கள் செய்யலாம். முதல்ல இந்த கிழங்கை வேக வச்சு தாளித்து சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச கறக்கு முறுக்கு கிழங்கு சிப்ஸ், அதுக்கப்புறம் கிழங்கு பக்கோடா. சரி, இப்போ முதல்ல கிழங்கு வேக வச்சு தாளிச்சிடலாம். கிழங்கு வேக வச்சு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். வேக வைத்த கிழங்கு 1 கப், எண்ணெய் 2 தேக்கரண்டி, கடலைப்பருப்பு 1 தேக்கரண்டி, உளுத்தம்பருப்பு 1 தேக்கரண்டி, மிளகாய் 4, அதுக்கு மேலே காரத்துக்கு தகுந்த மாதிரி வேணும்னா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 2 இனங்கு, வெங்காயம் ஒரு 1/2 கப் வர அளவுக்கு எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம், பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம், எது வேணாலும் போடலாம். உப்பு 1/2 தேக்கரண்டி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவைன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 தேக்கரண்டி, பெருங்காயம் 1 சிட்டிகை, கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி. முதல்ல கிழங்க ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். இந்த கிழங்க தண்ணியிலையும் வேக வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆவியில் கூட வேக வைக்கலாம். ஆனால் ஆவியில் வேக வைக்கும்போது அதில் உப்பு ஏறாது, நம்ம தாளிக்கும் போது சேர்த்துக்கிற உப்பு தான். இப்போ இந்த கிழங்குலாம் நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்துகிட்டு தண்ணியை வடிச்சிட்டு வச்சுக்கலாம். கிழங்கு ரொம்ப குழஞ்சிரவும் கூடாது, அதுக்காக ரொம்ப வேகாமல் இருக்கக்கூடாது. நல்லா பதமாக மாவு மாதிரி இருக்கிற மாதிரி வெந்தால் போதும். இந்த வேக வச்ச கிழங்க நல்லா ஆறிறங்காட்டியும் அந்த கரண்டியாலேயே நல்லா சின்ன சின்னதாக உடச்சி வச்சுக்கலாம். இனிமேல் இந்த கிழங்க நான் சொன்ன பொருள்லாம் வச்சு தாளித்து விட்டுக்கலாம். சட்டியை வச்சு எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமா மிளகாய், பச்சை மிளகாய் சேர்த்துட்டனால சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் வரமிளகா போடலாம். நான் சீனி மிளகாய் பழுத்தது போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கிழங்கு வேகும் போதே உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இந்த தாளிக்கிறதுக்கு மட்டும் இப்போ உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் வேணும்னா பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு சிட்டிகை பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது கிழங்குங்கிறதுனால பெருங்காயம் சேர்த்துக்கிறது நல்லது. இதெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இனிமேல் அந்த வேக வச்ச கிழங்கையும் எடுத்து இதிலே சேர்த்துக்கலாம். கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா அந்த வெங்காயம் கிழங்கு எல்லாமே நல்லா சேர்ந்து வர்றது மாதிரி கலந்துக்கணும். அவ்வளோதான், கிழங்கு எல்லாமே நல்லா கலந்து வச்சாச்சு. இந்த சமயத்தில் தீயை அணைச்சிட்டு நம்ம அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி விடலாம். நல்லா சுவையான கிழங்கு தாளிப்பு சூடாக தயாராகிடுச்சு. அடுத்தது இந்த கிழங்குல எப்படி சிப்ஸ் போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த சிப்ஸ் போடுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, கிழங்கு தட்டையாக சீவி வச்சுக்கலாம், எண்ணெய் பொரிப்பதற்கு, மிளகாய் பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி தூவி விடுறதுக்கு, உப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி தூவிக்கலாம். அதுக்கு முதல்ல கிழங்கு இந்த மாதிரி நல்லா சீவி வச்சுக்கலாம். இப்போ இந்த கிழங்கை வாழைக்காய் சீவுறோம் இல்லையா, அதுலேயும் சீவி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சிலேயே ஸ்லைசருக்குன்னு ஒரு ஜார் இருக்கும் இல்லையா, அதுலேயும் சீவி வச்சுக்கலாம். வாழைக்காய் சீவியில் சீவும்போது கிழங்கு ரொம்ப மெல்லிசாக வரும். அதுவே ஸ்லைசரில் செய்யும்போது கிழங்கு கொஞ்சம் மொத்தமாக வரும். ஆனால் சாப்பிட்றதுக்கு ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சீவி வச்ச கிழங்கு எடுத்து நல்லா பரவலாக அந்த எண்ணெயில் போட்டுடலாம். ஏன் இப்படி பரவலாக போடணும்னா,
ஒரே இடத்துல மொத்தமாக போட்டோம்னா கிழங்கு சீவி வச்சதெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதை நம்ம எடுத்து விடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த கிழங்கெல்லாம் பரவலாக வரத்துக்கு சுலபமான ஒரு முறை இருக்குது. அது என்னென்னா, நம்ம கிழங்கெல்லாம் சீவி முடித்தோடனே அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து ஒரு தாம்பாளத்தில் பரப்பி வச்சிட்டோம்னா எடுத்து போடும்போது வசதியாக இருக்கும். இந்த கிழங்கெல்லாம் எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் இல்லைன்னா 1.5 நிமிஷம் அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா கிளறி விடணும். உடனே கிளறினோம்னா ஒன்றோட ஒன்று பிடிச்சிக்கும். இப்போ நம்ம போட்ட கிழங்கெல்லாம் நல்லா தனித்தனியாக வந்துடுச்சு. அப்படி இல்லாமல் ஒன்றோட ஒன்று பிடிச்சிட்டு இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 2 கரண்டி வச்சு அதை கொஞ்சம் பிரித்து விட்டுறணும். அப்படி இல்லைன்னா சிப்ஸு மொறுமொறுப்பாக வராது. அதுக்காக தான். அவ்வளோதான், சிப்ஸ்லாம் நல்லா வெந்துடுச்சு. இனிமேல் இதை நம்ம அரிச்சு எடுத்துடலாம். நம்ம கடைங்கள்லாம் பேக்கெட்டில் குச்சி சிப்ஸ்லாம் விற்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த கிழங்குலேருந்து தான் செய்கிறாங்க. கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயெல்லாம் வடிகிறதுக்கு வச்சுட்டு அதை எடுத்து அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் போட்டு அதுக்கு நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், கரக் முரக் சுவையில் கிழங்கு சிப்ஸ் தயார். சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இதே கிழங்கை வச்சு ஒரு பக்கோடா. இந்த கிழங்கை சீவும் போது எல்லாமே ஒரே மாதிரி சிப்ஸ் போடுற மாதிரியே இருக்காது, நிறைய துகள்கள் வரும். அதை வச்சு தான் நான் இன்றைக்கி பக்கோடா செஞ்சுருக்கேன். இப்போ இந்த கிழங்கு பக்கோடாவுக்கு தேவையான பொருள் என்னென்னா, மரவள்ளி கிழங்கு 1 கப், உப்பு 1 தேக்கரண்டி, மஞ்சத்தூள் 1/4 தேக்கரண்டி, மிளகாத்தூள் 1 தேக்கரண்டி, இஞ்சி பூண்டு விழுது 1/2 தேக்கரண்டி, சோம்பு 1/2 தேக்கரண்டி, எண்ணெய் பொரிப்பதற்கு. சீவி வச்சுருக்க கிழங்கெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், அப்புறம் 1 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் ஒரு 1/2 தேக்கரண்டி சோம்பு சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி வச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அரைச்சி வச்சதில் நம்ம வேணால் விருப்பப்பட்டால் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். ஆனால் ஒரே நாளில் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அந்த வெங்காயம் எல்லாம் சேர்த்து செய்யலாம். இல்லை 2-3 நாளைக்கு வச்சுருக்கணுன்னா வெங்காயம் போடாமல் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இந்த பக்கோடா பொறுத்த வரைக்கும் செய்கிற அன்றைக்கே சாப்பிட்ணும் இல்லை, 2 நாளைக்கு வச்சுருந்தா கூட சாப்பிட்லாம். அதனோட சுவை மாறாது, அப்படியே இருக்கும். இது இன்னுமே காஞ்ச எண்ணெயில் சின்ன சின்னதாக கிள்ளி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெயில் போடும்போது எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டின மாதிரி பக்கத்தில் வந்து சேர்ந்துடும். ஆனால் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் பரவலாக வந்துடும். அவ்வளோதான், பக்கோடாலாம் நல்லா வெந்துருச்சு. இனிமேல் இதை அரிச்சு எடுத்துக்கலாம். சுட சுட பக்கோடா தயாராகிடுச்சு. இன்றைக்கி இந்த மரவள்ளி கிழங்குல 3 விதமான தின்பண்டம் செஞ்சுருக்கோம். இந்த வேக வச்சு தாளித்த கிழங்கை செஞ்ச அன்றைக்கே சாப்பிட்றதுக்கு தான் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த பக்கோடாவை செஞ்சு 2 நாளைக்கு வச்சுருந்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அதே சுவையில். அப்புறம் இந்த சிப்ஸு, இது மாதக்கணக்கில் கூட வச்சு சாப்பிட்லாம். ஒரே ஒரு கிழங்கு வகையில் செஞ்ச 3 வகையான தின்பண்டங்கள் தயார். சாப்பிடலாம்.